அடடடலா! என்னை அவ்விளோ அடிக்கிறீங்க. முன்னரே தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ் போட்டிருப்பேன்ல. ஏய் பாத்து பாத்து பரிமாறலங்க. அப்பவே சொல்லுச்சு எங்க அம்மா. பசங்க ஒரு மாரி பாத்து இருந்துக்கோன்னு. கேட்டேனா நான் உங்க கூட போய் விளையாட வந்தேன்ல, எனக்கு நல்லா வேணும். ஆல் நியூ சாக்லேட் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா நீங்க சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு மின்னுவீங்க. சாப்பிடுப்பா சாப்பிடு. உங்க அம்மா உனக்காகவே பாட்டு பாட்டு செஞ்சுட்டு நல்லா சாப்பிடு. சும்மா இருனா நான் வாயில ஏதாவது வன்ற போது சொல்லிட போறேன். சபா நீண்ட கத்துக்கிறதுக்குள்ள கண்ணை கட்டுதே. அம்மா பசிக்குதுமா பசிக்குது. எப்ப கேட்டை திறந்து விடுப்பாங்க? எனக்கு புல்லு வேணும். அம்மா அப்பா நீங்களாவது கேட்டு சொல்லுங்க. ஓனர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கப்பா. எப்போ கேட்டு திறப்பாங்க? யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சபா தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தூங்க வச்சுட்டு ஏதாவது வேலை வித்த பார்க்கலான்னா கையை விட்டு இறக்குனதுமே கத்த ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. சும்மாரு தம்பி தூங்கிட்டு இருக்கான்னு ஏஞ்சிரும். சும்மாரு வெளில போயிருக்க தம்பி திரும்ப வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடணும். சாப்பிடும் வேகமா சாப்பிடும். நாய்ப்புழப்பும்பாங்களே அது இதானாடா. ஓடி ஓடியே நாக்கு வெளில வந்துடும் போடையே. ஓனர் கொஞ்சம் ஸ்லோவா போங்கல. ஆஹா வருது வாசனை வருது. என்னவா இருக்கும்? பட்டன் பிரியாணி ஆயிருக்குமோ? இல்லையே, இன்னைக்கு ஓனர் வெளியிலே போலையே. ஒருவேளை ஸ்விக்கில ஏதோ ஆர்டர் போட்டிருப்பாங்களோ? இந்த ஓனர் இருக்காரே ஒரு நாளைக்கு 10 தடவை மூஞ்சிய கழுவாரு. ஆனா என் பிளேட்டை ஒரு தடவாட்டு கழுவுறாரா? எப்பா கப்பு சோக்குது. இந்த பல்லு முளைச்சதுலேருந்து மம்மியோட ஒரே டார்ச்சரா இருக்குதுப்பா. டெய்லி காலையில பல்லு தேய்ச்சியான்னு டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ ஏதோ ஒரு யோசனையில கடலை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமா? திரும்ப இப்ப எப்படி போறது? பாப்போம், ஏதாவது ரைடு கிடைக்குதா பாப்போம். அடிக்கிற வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போடலன்னா கண்ணு அவிஞ்சு விடுமுடைய. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு 4 எரும மாடை வாங்கி மேய்க்கலாம். ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தா இவன் தொல்லை தாங்க முடியலை. நானும் எத்தனையோ டான்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வீடியோவை நான் பார்த்ததே இல்லை. இதை பார்த்து எத்தனை குழந்தைங்க அழுப்போதோ தெரியல. வாஷிங் மிஷின் சுத்துதா இல்லை நம்ம சுத்துறோமான்னு தெரியலையே. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் போலையே. அப்படிதான் போட நல்லா குத்து. அப்படிதான் நல்லா வளைச்சு குத்து. நல்லா இடுப்பை வளைச்சி ஆடுந்த பாஸ்.